2026ஆம் ஆண்டு தை மாத பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்துருக்கு. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். இவங்க 4 பேருமே 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் தான். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ராசியில குரு உட்கார்ந்து அவரோட தன்னுடைய சொந்த ராசியவே பார்க்கறாரு, தனுசுவை பார்க்கறாரு. அது ஒண்ணு மட்டும்தான் மிக சிறப்பு. மற்றபடி இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறந்த விஷயம் அல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மிதுன ராசிக்காரவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயங்கள் ஒரு தடவை செய்யறதுக்கு 2 தடவை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிட்டு செய்யறது சிறப்பு. ஏன்னு கேட்டா 8ஆம் இடத்துக்குரிய இடத்துல இருக்கிற எல்லா கிரகமுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப 2-3 தடவைக்கு மேல செய்யற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா உடல் பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அதாவது டெய்லி வாக்கிங் போறது அந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரவங்க நடைபாதையில இருப்பாங்க இல்லையா, படுத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பெட்ஷீட்டு, செருப்பு இது தானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பாக அமையும். இந்த 2026 தை மாதம் மிக சிறப்பாக அமையும் உங்களுக்கு.